இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு மிரர் வந்து லூஸ் ஆகிடுச்சுன்னா எப்படி அட்ஜஸ்ட் பண்ண சொல்ல போகிறேன். சைடு மிரர் வந்து ஒரு டிரைவிங் சேஃபான டிரைவிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி திருப்பி விட்டோன்னே அவங்க வந்து திருப்பி முகம் பார்ப்பாங்க. அப்படி பல பேர் திருப்பி யூஸ் பண்ணதால் என்ன ஆகும்னா சீக்கிரம் வந்து இந்த மொழியாகப்படுது லூஸ் ஆகிட்டு தேஞ்சுன்னா இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து ஒரு வேலை ஜஸ்ட் மூவ் பண்ண நகர்ற மாதிரி வந்துடும். அப்படின்னா அவங்க ட்ரைவ் பண்ணும்போது மிரர் வந்து அந்த பொசிஷன் மாறிடும். அப்போ வந்து அன்சேஃப் ட்ரைவ் ஆகிடும். ஸோ அது வந்து எப்படி பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், சரி கனெக்ட் லூஸ் ஆகிடுச்சு என்ன பண்ணுவோம், மெக்கானிக் ஷாப் கொடுத்து ஒரு புது கனெக்டியை மாற்றுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இல்லை இன்னொரு கேஸ் என்ன பண்ணுவோம், மெக்கானிக் ஷாப் கொடுத்து கனெக்ட் லூஸ் ஆகிட்டு நம்ம போய் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் அவங்களுடைய ஹெல்ப் எல்லாம் நம்மளே பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கனெக்ட்லேயும் வந்து இந்த மொழி இருக்கும். இந்த மொழி இருக்குங்களா, இதுதான் வந்து இப்படி மூவ் ஆகும் எல்லா டைரெக்ஷன்லையும். அந்த மொழியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இந்த மாடலில் ஒரு ஸ்க்ரூ இருக்குது, இந்த மாதிரி மாடலில் 3 ஸ்க்ரூ இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆக மொத்தம் அந்த மொழியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ இருக்கும். இப்போ இந்த ஸ்க்ரூ ஆகப்பட்டது லூஸ் பண்ண என்ன ஆகும்னா அந்த மொழி வந்து லூஸாக இருக்கும் ஈஸியாக ஒரு மாதிரி. இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணோம்னா ஆகும்னா இந்த ஸ்க்ரூ உள்ளே போயிட்டு இந்த மொழியை வந்து வெளியில் தள்ளும். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து டைட் ஆகிடும். பாருங்கள் நான் டைட் பண்ணுறேன். என்ன மேட்ரு ஆஃப் ஒரு 1 மினிட் தான் ஆகும். டைட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் அசைக்கவே முடியல. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சைடு மிரர் வந்து சேஃப் டிரைவிங் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி உங்களுக்கு மிரர் லூஸ் ஆகிடுச்சுன்னா நீங்களே வந்து செல்ஃபாக அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நேர விரயத்தையோ பண விரயத்தையோ வந்து பண்ணாதீங்க. நன்றி.